காங்கிரஸை எதிர்ப்பதாக சொன்ன திமுகவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? இன்றைக்கு இருக்கிற களச்சூழலில் இந்து மத கோட்பாட்டை, சனாதன கோட்பாட்டை எதிர்ப்பதற்கான அரசியல் தேவைப்படுகிறது. ஆனால் மக்கள் நீதி மையம் தொடங்கி 8 வருஷம் ஆயிருந்திருக்குது. ஆனால் 8 வருஷத்துல ஒரு தனிச்சு ஒரு வளர்ச்சியை மக்கள் நீதி மையம் அடையலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? முழு நேரம் அரசியல்வாதியாக மாறணும். அதை நான் விமர்சனம் பண்ணுறேன். கமலாவது ஏதாவது பொதுக்கூட்டங்கள் பேசினாரு, மாநாடு நடத்தினாரு, ஏதாவது மைக்கை பிடிச்சி பேசினாரு ஊர்களில். விஜய் அதுவுமே இல்லையே. டெபாசிட் கூட தேராது. எல்லா தொகுதியிலும் என்ன எழுதி வச்சுருக்கோம், டெபாசிட் கூட வாங்க முடியாது. இதெல்லாம் அரசியலாகுது. மத்தியில் நான் காங்கிரஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அன்றைக்கி இருந்துச்சு. இன்னைக்கு நான் பிஜேபி மூவ்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் மக்கள் நீதி மையம் எப்படியாக இருக்குது? கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறாங்களா? அந்தளவுக்கு வலிமைப்படுத்த ஒரு அமைப்பாக இருக்குதா, கட்சியாக இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை சார், கட்சி அமைப்பு என்பது வலிமைப்படுத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ சீமான் 8% வாக்களை வச்சுக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கவுன்சிலர் இருந்திருக்காங்களா? ஒரு கவுன்சிலர். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திருமிகு தீனதயாளன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பியாக இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. கடந்த காலங்களில் திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிய திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வீரியமாக ஒரு மாற்றத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு கட்சி இன்னைக்கு திமுக கூட்டணியில கரைஞ்சு போயிருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க நீங்க? கமல் ஒரு பிறவி கலைஞர். அதை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. களத்தூர் கண்ணம்மா முதல் இன்றைக்கு இருக்கிற தக் லைஃப் வரை நடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு பெரிய வசீகரமான நடிகர், நல்ல கலைஞர். அவருக்குன்னு பன்முக திறமைகள் வாய்ந்தவர். கலைத்துறையில் சிவாஜிக்கு நிகராக கோலோச்சியவர். இதெல்லாம் அவருக்கு இருக்கிற அடையாளங்கள். ஆனால் அரசியல் என்பது கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான். சித்தாந்த அரசியலை பேசுகிற ஒரு நபராகத்தான் ஆரம்பத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட அது இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன். சித்தாந்த அரசியலை உள்வாங்கியவர்கள் அந்த சித்தாந்த அரசியலுக்கு நேர் எதிரான நேர்கோட்டில் பொது எதிரியை அடையாளப்படுத்தி அவர்களோடு பலம் வாய்ந்த ஒரு அணியாக இன்றைக்கு மாறி அப்படித்தான் போக வேண்டும் என்று கமல் நடத்துகிற இன்றைய அரசியல் பயணம் காலத்தின் கோலம், காலத்தின் மாற்றம், எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். துவக்கத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு திமுக அணியில் கரைந்து போய் அங்கே பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆவது என்பது சரிதானா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கீங்க. இதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. மாற்று அரசியலை திமுகவிற்கு நேர் எதிராக கையில் எடுக்கிறேன் என்று சொன்னவர்கள், அல்லது 67க்கு முன்னால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இந்த தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் காமராஜர் இருந்தவரை திமுகவும் காங்கிரசும் நேர் எதிர்கோட்டில் தான் பயணித்தது. காமராஜர் மரணத்திற்கு பின்னால் 77 பொது தேர்தலில் 4 அணியாக நின்றார்கள். இந்த வரலாற்றை பார்க்கணும். அதிமுக ஒரு அணி, திமுக தனித்து, காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் தனித்து நின்று நாம் நம்மளுடைய வாக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பரிசோதனையெல்லாம் மூப்பனார் நடத்தினார். அதனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். இந்த பழைய வரலாற்றை சொல்லுவதற்கு காரணம், காங்கிரஸுங்கிறது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள கட்சி, அகில இந்திய கட்சி. காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக அரசியலை நடத்தி வளர்ந்தது. திமுகவை கடுமையாக விமர்சித்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட. திராவிடர் கழகம் என்ற பெயரில் கருத்தியல் ரீதியாக ஒரு பெரிய தத்துவார்த்த இயக்கத்தை நடத்தி வந்த தந்தை பெரியார் அவர்கள் கூட நேரெதிரான திமுகவை 67க்கு பின்னால் அவர் ஆதரிக்கல. அவங்க தான் ஐயா இந்த அரசு உங்கள் அரசு, உங்களுக்கு நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அவரும் ஆதரித்தார். அப்போ நீங்கள் ஒரு அரசியல் என்பது என்னென்னா அப்படி தான் மாறி வருது. அதுக்காக நான் சொல்கிறேன். காங்கிரஸை எதிர்ப்பதாக சொன்ன திமுகவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? திமுகவை கடுமையாக 18 ஆண்டுகளும் விமர்சித்த பெரியார் 67ல் அண்ணா அவர்கள் போய் பார்த்ததற்கு பின்னால திமுகவை ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்தாரா? காமராஜர் மறைவுக்கு பின்னால் ஜனதா என்ற ஒரு கட்சி உருவானது. அந்த கட்சி நிலைக்கவில்லை.
அப்போ எமர்ஜென்சி கொடுமைகளுக்கு பின்னால் திமுகவும் காங்கிரஸும் இருவேறு கூறுகளாகத்தான் இருக்கும் என்று மதிப்பிட்ட நிலையில் வெகு சீக்கிரமாகவே 2.5 ஆண்டு காலத்தில் திமுகவும் காங்கிரஸும் அன்றைக்கு கூட்டு சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கூட சரிபாதி இடங்களை கொடுத்து போட்டியிட்டார்கள். இந்த வரலாறையெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும்னா, அரசியல் என்பது நீங்கள் பலமாக இருந்தால் தான் அந்த இடத்துல நிற்க முடியும். இப்போ எம்ஜிஆர் நின்னார், வைகோ நின்னாரா? வைகோவுக்கு மிகப்பெரிய ஆதரவு அலை இருந்தது. 94 அவர் வெளியேறுகிற போது அவரோடு வெளியேறியவர்கள் நானும் ஒருவன் இளைஞராக அந்த காலகட்டத்தில். வைகோவுக்காக தீக்குளித்தவர்கள்லாம் உண்டு. ஆனால் மிக சொற்பமான காலகட்டத்திலேயே 94 கட்சி ஆரம்பித்தார். 99 5 வருஷம் தான் ஒரு சுழற்சி முறையில் திமுகவோட கூட்டு சேர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டார். இவ்வளவு காரணங்கள் சொன்னார்கள். அப்புறம் திமுகவை எதிர்த்தார், மாறி மாறி அரசியல் நிலைப்பாடு எடுத்தார். அதனால் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தேய்பிறை காலமாக போனது. இன்றைக்கு திமுகவின் ஆதரவிலே ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகி இன்றைக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்து இல்லாதவங்க கூட நான் திமுக அணியில் தான் நாங்கள் இருப்போம்னு இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய கட்சி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியான நிலைமையில தானே இருந்தது. அன்னைக்கு வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. அதைத்தான் சொல்ல வர்றேன். அப்போ ஏன் அந்த நிலைப்பாடு மாறினுச்சுன்னா, 96 தேர்தலில் அந்த கட்சி அங்கீகரிக்கப்படவில்லை மக்களால். அதுதான் காரணம். 96ல் ஜெயலலிதா எதிர்ப்பு அலை, ஊழல் ஆட்சி நடக்குது, பயங்கரமான எதிர்ப்பு புயல் அடிக்குது, ஜெயலலிதாவே பர்கூரில் தோத்து போயிடுறாங்க. அப்போ மீண்டும் திமுக வந்து தமாக தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று காங்கிரஸ்லேருந்து உருவாகி மூப்பனார் தலைமையில் வராங்க. ஒரு அணி உருவாகுது. தேர்தல் நடக்கக்கூடிய அறிவிப்பு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கட்சி உருவாகுது. எல்லாம் 4 நாள் 2 நாளைக்கு நடக்குது. சிதம்பரம் இருக்கிற மூப்பனார் இருக்கிற எல்லாரும் 90% பேர் காங்கிரஸ்லேருந்து போய் ஒரு கட்சியை ஆரம்பித்து திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் அமோக வெற்றி. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் நிலைச்சிச்சா? தமிழ் மாநில காங்கிரஸ் அரசியல் நடத்துனாங்களா? திரும்பவும் காங்கிரஸில் தான் போய் கரைஞ்சாங்க. சரி, இந்த தேர்தலில் 96ல் வைகோவுக்கு ஒரு இடம் கிடைச்சிருந்தா கூட, ஒரு வெற்றி பெற்றிருந்தால் கூட, சரி நம்மை மக்கள் வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள். விளாத்திக்குளத்தில் நின்னார், சிவகாசி நாடாளுமன்றத்துக்கு நின்னார், 2லையும் தோல்விட்டார். நல்ல வாக்குகள் பெற்றார், குறைந்த வாக்கெல்லாம் தோற்றார். ஆனால் கட்சி எங்கேயுமே ஜெயிக்கலை. ஒரு 8-9% வாக்குகளை தான் பெற முடிந்தது. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவதற்கான தேடலை அவர் வந்து கட்சிக்குள்ளே உருவாக்கலை. அப்போ கூட்டணி தத்துவத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கட்சிகள் நிற்கிது. இது மறுமலர்ச்சி திமுகவின் கதை. அப்போ நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம மக்கள் முன்னால் போய் நம்ம ஒரு கொள்கையை சொன்னோம், அந்த மக்கள் அதை நம்ம அங்கீகரிக்கலைன்னொன்னே அது வந்து பொறுமை வேணும். அண்ணா வந்து 18 வருஷம் பொறுமை காத்தார். பொறுமை காத்ததுனால தான் அந்த இடம் கிடச்சிச்சு. இப்போ எல்லாம் அரசியல்வாதிக்கு யாருக்கும் பொறுமை இருக்கிறது இல்லை. அது ஒரு காரணம் இருக்குது. நான் 10 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கேன், நான் எதையும் எதிர்பார்க்காம வந்து அரசியல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுறாங்க. அதே மாதிரி தான் தேசிய முற்போக்கு கழகமும் என்னாச்சு, ஒரு வீரியமான முறையில் 2005ல் அந்த கட்சியை ஆரம்பித்தார் விஜயகாந்த். எழுச்சியோடு வந்தாங்க. ஒரு 8.99% வாக்குகளை பெற்றார் தனித்து நின்று. எதிர்கட்சியாவது வந்தாங்களா அவங்க? 2006ல் வந்தார். 2006ல் ஒரே ஒரு இடத்துல வந்து ஜெயிச்சார் அவர், உளுந்தூர்பேட்டையில் 9% வாக்குகளை வாங்கினார். அதுக்கப்புறம் 2011ல் அதிமுக கொண்டு வச்சு தானே எதிர்கட்சியாக வந்தாங்க, தனிச்சு வரல இல்லை. அப்போ அதுவும் தவறு தானே. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகன்னு சொல்கிறவர் திமுகவை ஒரு தரத்துலையும் அதிமுகவை ஒரு தரத்துலையும் வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கல. ஏதோ அதிமுக புனிதமான கட்சி மாறி போய் திமுக இருக்கிறதுக்கு அதிமுக சேர்ந்து தான் நின்னார். அதுக்கப்புறம் வந்து அந்த அவருடைய களச்சூழல் வந்து சரியாக இல்லாதனால அவருடைய உடல்நிலை காரணமாகவும் கட்சி சிதறுண்டு போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அரசியலே வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. மக்கள் நல கூட்டணியில் போய் அவர் அரசியலே வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அதை வந்து குடும்ப கட்சியாக மாறி சதீஷும் பிரேமலதாவும் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நிலைமை நாம் ஏன் பார்க்குறோம்னா, யாருக்கும் கால அவகாசம் வந்து பொறுமை இல்லை, உடனே நடக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ கமலும் அதே தான், மாற்று அரசியல் சிந்தனையோட தான் வந்திருக்காரு. 2021ல் வந்து நின்று பார்த்தாரு, கோவையில் வெற்றி பெற முடியல. ஒரு சட்டமன்றத்திலே வெற்றி பெற முடியாத நாம இந்த மக்களை வந்து எப்படி இழுத்துட்டு போகிறது? ஆனால் அதே கோவை சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் வந்து தோத்ததுக்கும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கும் கமலஹாசன் தான் காரணம்னே சொன்னாங்களே. இன்னைக்கு திமுக சொன்னாங்களா இல்லையா? எல்லா குற்றச்சாட்டும் சொல்லுவாங்கல்ல, அரசியலில் வந்து குற்றச்சாட்டு சொல்லாமல்லாம் இல்லை. இப்பொழுதைக்கு தேவை என்னன்னா, கமலுக்கு ஒரு அங்கீகாரம்.
அங்கீகாரம் மட்டுமல்ல, ஒரு சனாதனத்தை எதிர்ப்பதற்கு, சங்கீத்தனமான அரசியலை எதிர்ப்பதற்கு கமல்கிட்ட சில முற்போக்கு கொள்கையெல்லாம் உண்டு, இயல்பாகவே உண்டு. அதனால அவர் என்ன செய்யறாரு, சினிமாவில் நடிச்சிருப்பாரு, அன்பை சிவத்தில் நடிச்சிருப்பாரு, ஆரம்பத்துல திமுக என்ன சொல்லுச்சு, கமலஹாசன் வந்து ஒரு பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து வேற மாதிரில இருக்குது. சொல்லியிருக்கலாம் சார், சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜி வந்து உண்டு, எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. திமுகவே பிஜேபியிடம் சமரசம் பண்ணி கொள்வது இன்னைக்கு வந்து பேசலையா? இன்னைக்கு பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. ஸ்டாலின் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துட்டு வர்றாரு. இவர் வந்து போய் வந்து இடி வழக்குகளுக்காக சமரசம் பேச போயிருக்காரு அப்படின்னு திமுகவே அப்படிதான் விமர்சிக்கிறாங்க. விமர்சனம் என்பது எல்லாருக்கும் உண்டு. அதனால கமலை வந்து விமர்சிச்சிருக்கலாம். ஆனால் அது உண்மையா பொய்யாங்கிறது நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியாது, மக்கள் மன்றத்தில் முடிவு பண்ண முடியும். காலப்போக்கில் இப்போ அவருடைய நிலைப்பாடு என்னவா வந்திருக்கு, தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் வளர்ந்து விடக்கூடாது, நம்ம ஒரு சக்தியாக இருக்கோம், நம்மள்ட்ட வந்து பலம் குறைஞ்சி போச்சு, நம்ம ஒரு தனிப்பெரும் சக்தியாக நின்று எதிர்கொள்ள முடியாது. அது அரிஸ்மேட்டு கணக்கு தான். 4-2 6 6-2 8 நம்மள்ட்ட ஒரு 4% வாக்குகள் இருக்குது. நமக்கு ஒரு கணிசமான வாக்குகள் விழுந்துச்சு. அவருக்கு சில நாடாளுமன்ற தொகுதிகள்லாம் நல்லாவே விழுந்துச்சு. சென்னை, கோவை, மதுரையிலலாம் வந்து நல்ல வாக்குகள்லாம் வாங்கினாங்க. அந்த வாக்குகளை வச்சு நம்ம என்ன செய்கிறது, நம்ம தனிமரம் தோப்பாகாது. சரி, இன்றைக்கு இருக்கிற களச்சூழலில் இந்து மத கோட்பாட்டை, சனாதன கோட்பாட்டை எதிர்ப்பதற்கான அரசியல் தேவைப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து இடத்துல நிற்கிறார். இதில் என்ன தவறு இருக்குது? நான் இன்னொன்னே சொல்கிறேன், நீங்கள் உலக வரலாற்றை பாருங்கள். 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு. 2ஆம் உலகப் போரில் லெனின் வந்ததுக்கு பின்னால் அந்த நாடு ரஷ்யா வந்து முழு பொது உடைமை நாடாகி 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலின் கைகிட்ட போகுது. ஸ்டாலின் யாரை நியாயமாக எதிர்க்கணும்? முதலாளித்துவ சக்திகளை தான் எதிர்க்கணும். அதுதான் எதிர்ப்பான ஒரு சூழல். அமெரிக்கா இன்றைக்கு வளர்ந்து வருது. இங்கிலாந்து ஏற்கனவே உலக நாடுகளை ஆண்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை எதிர்க்கணும். இப்போ 2 எதிரிகள் எதிர்த்துட்டு இருக்காரு, போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ 3வது எதிரி ஒருத்தன் வரேன். யார் வர்றா? சோவியத் ரஷ்யா, ஜெர்மனி வருது. ஜெர்மனி ஹிட்லர் தலைமையில் ஒரு புதிய ஒரு பாசிசம் வருது. இப்போ நம்ம சொல்கிறோமே இந்துத்துவ பாசிசம்ங்கிற மாதிரி புதிய ஒரு படையெடுப்பு, நாசிசம், பாசிசம் எல்லாம் சேர்ந்து, யூத இன அழிப்பு எல்லாம் சேர்ந்து உலகத்தையே ஆடி படைக்கிற ஒரு கொடூரமான ஒரு புதிய ஒரு சக்தி உருவாகுது. அப்போ இந்த ஜெர்மானிய கோட்பாட்டை கொண்ட ஜெர்மானியர்கள் தான் இந்த உலகத்தை ஆளணும். பிரிட்டிஷ்காரன் ஆண்டுட்டான். இப்போ இன்னும் மீண்டும் ஒரு வந்து கொடுங்கோலன் வந்து ஆளும்போது என்ன செய்யறது? அப்போ பேய் எதுக்குறதா, பிசாசை எதுக்குறதா? அப்போ என்ன செய்யறது? அப்போ இப்போ இங்கே ஒரு எதிரி இருக்கான், இந்த எதிரி எதிர்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ புதுசாக ஒரு எதிரி பலத்தோடு வர்றான், ஹிட்லர் வர்றாரு. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யறது? இப்போ ஹிட்லர் வந்தால் அமெரிக்காவும் அடிமை, இங்கிலாந்தும் அடிமை, ரஷ்யாவும் ஜெர்மனிக்கு அடிமை. இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து பொது எதிரியாக ஹிட்லரை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை ஸ்டாலின் எடுத்தார். விமர்சனம் வந்துச்சு. ரஷ்யாவுக்கு தொல்லை கொடுக்குற நாடே அமெரிக்கா தான். ரஷ்யா ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் தான் அவங்க வந்து சீர்குலைவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெர்மானிய ஹிட்லரை எதிர்ப்பதற்கு அமெரிக்காவோடு ரஷ்யா ஒரு அணியில் நின்றது, இங்கிலாந்தோடு இணக்கமாக போனது என்பது பின்னாளில் தான் வந்து உலகம் வந்து ஏற்றுக்கொண்டது. ஆகா, ஒரு நல்ல வேலை தான் செஞ்சிருக்காரு. இப்போ 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை தோற்கடிக்கிறதுக்கு தன்னுடைய நேரடி எதிரியான இங்கிலாந்திடமும் அமெரிக்காவிடமும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு, எங்கள் நாட்டுக்குள்ள நீ வராத, உங்கள் நாட்டுக்குள்ள நான் வரமாட்டேன், நமக்குள்ளே வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிடுவோம், முதல்ல ஒரு பொது எதிரியை ஹிட்லர் எதிர்ப்போம். இப்போதைக்கு ஹிட்லரை விட்டுட்டோம்னா நம்ம எல்லாருமே அவங்களோட அடிமையாக தான் இருக்கணும். அதனால ஹிட்லர் எதிர்க்கிறது தான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து 2ஆம் உலகப் போரில் ஹிட்லருடைய ஜெர்மானிய பாசிசத்தை தோற்கடித்தார்கள். அது மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற களச்சூழலில் கமல் தனியாக நின்று, கம்யூனிஸ்ட் தனியாக நின்று, திராவிட முன்னேற்ற கழகம் நின்று, இப்படி எல்லாரும் தனித்தனியாக நின்னா பாசிசம் உள்ளே வந்துடும். ஏற்கனவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை நுழைய விடாமல் தடுப்பதற்கு கமல் போன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள நடிகர், ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர், அவர் வந்தால் நல்லது தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் இந்த அணிக்கு வந்திருக்காரு. அவரை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைப்பதற்கு திமுக அவருக்கு ஒரு மரியாதை செய்திருக்கிறது. நாளைக்கு வந்து தேர்தலில் வந்து அவர் போய் மூத்த காலம்னா அவருடைய ரசிகர்களும் அவருடைய அபிமானிகளும் திமுக அணிக்கு இந்த வாக்களிப்பார்கள்ங்கிற ஒரு அரசியல் கணக்கும் இருக்கிறது இல்லை. இதிலெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது.
ஒரு பலமான எதிரியை உருவாக்குவதற்கும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான அரசியல் முதல்ல. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அது வந்து ஒத்துக்கிறீங்களா? வீடு இருந்தால் தானே ஓடு மாற்ற முடியும். இப்போ தமிழ்நாடு ஒன்று இருந்தால் தானே வந்து அரசியலை பண்ண முடியும். இங்கே பிஜேபி ஒரு சக்தியாக வளர்ந்துருச்சுன்னா கமலும் இருக்க மாட்டார், திராவிட இயக்கத்திற்கு ஆபத்து, கம்யூனிஸ்டுகளுக்கு ஆபத்து. அப்போ இந்த ஒட்டுமொத்த எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நம்ம சுதந்திரமாவது இருக்கணும், நம்ம ஜனநாயகமாவது இருக்கணும், நம்மளுடைய கொள்கையை பேசணும். பிஜேபிங்கிற அரக்கன் வந்து உள்ளே வந்துட்டா எல்லாமே காலி ஆயிரும், நம்மளுடைய இருப்பெல்லாம் காலியாக போயிடும். ரெண்டாவது ஆக்டோபஸ் அது பிஜேபி. அதிமுகவை தின்றுக்கிட்டு இருக்கு பாதிய, இந்த பாமகவை தின்னுக்கிட்டு இருக்கு. அங்கே போய் போறாரு நம்ம குருமூர்த்தி ஆஸ்தான பீடம் போகுது, அங்கே போகுது. அப்போ என்ன நடக்குது அரசியலில்? எல்லாத்தையும் வந்து கவுகிற சூழலாம் இன்னைக்கு இருக்குது. பிஜேபி அப்படிப்பட்ட ஒரு மிக கொடூரமான பாசிச சக்தி. அப்போ அந்த பாசிச சக்தியை எதிர்ப்பதற்கு நம்மெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற கருத்து வலிமையானது, அது நல்லது தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில். ஆனால் மக்கள் நீதி மையம் தொடங்கி 8 வருஷம் ஆயிருந்திருக்குது. ஆனால் 8 வருஷத்துல ஒரு தனிச்சு ஒரு வளர்ச்சியை மக்கள் நீதி மையம் அடையலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமல் வந்து அதாவது வந்துங்க முழு நேர அரசியல்வாதியாக மாறணும். அதை நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன். காலவெளிக்கே வர்றதே இல்லை. அதாவது இப்போ விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கமலாவது வந்து ஏதாவது பொதுக்கூட்டங்கள் இப்போ பேசினாரு, மாநாடு நடத்தினாரு, ஏதாவது வந்து மைக்க பிடிச்சி பேசுனாரு ஊர்களில். விஜய் அதுவுமே இல்லையே. அதுவும் ஒரு கட்சியாக தானே இருக்கு. அதை ஏற்றுக்கிட்டு போகிறானே, அதுக்கு ஆள் கொடுது. அங்கே போய் உட்காந்துருக்கானே, 1500 சாப்பாடு போகிறான்னு ஆள்னு வாயை பழுந்துக்கிட்டு உட்காந்துருக்கானே, அதுவும் ஒரு அரசியலாக தானே இருக்குது. அங்கே என்ன நடக்குது? விக்கிரவாண்டி மாநாடு நடத்துனதை தவிர எதுவுமே நடக்கலை. அடுத்து தேர்தல் வரப்போகுது, நேராக தேர்தலுக்கு தான் வருவார், முதல்வர் ஆவார், நேராக கோட்டைக்கு போவார். போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. டெபாசிட் கூட தேராது எல்லா தொகுதியிலும். என்ன எழுதி வச்சுங்க, டெபாசிட் கூட வாங்க முடியாது. இதெல்லாம் அரசியலாது. அப்போ என்ன, யாருக்கோ பின்புலமாக இருந்து கொண்டு இவர்களெல்லாம் வந்து இந்த திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டை சிதைப்பதற்கு வருகிறவர்களுக்கு மத்தியில் தந்தை பெரியாருடைய கொள்கையில் நீர்த்து போகக்கூடாது, அதுக்கு ஒரு வடிவம் வேண்டும், சனாதனத்தை எதிர்க்கணும், பாசிசத்தை எதிர்க்கணும். அப்போ நம்ம வலிமை குன்றி போயிட்டோம், அப்போ நம்ம என்ன செய்யறது? அப்போ நம்மளுடைய ஆதரவை திமுக அணிக்கு கொடுப்பதன் மூலம் அந்த அணியை தூக்கி நிறுத்துவோம், நம்மளும் வந்து பலமான ஆளாக மாறிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. அது ஒரு அங்கீகாரம் வேணும்ல. அதுதான் வந்து தவிர்க்க முடியாத சூழல். அதை கமல் செய்கிறார். அவரை திமுக மாநிலங்களுக்கு அனுப்பி இருக்கிறது. அங்கே போய் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். நீ ஆரம்பத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் கேட்டிருந்தாரு, குடிஞ்சு நிற்காதீங்க, துணிஞ்சு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் வசனம்லாம் பேசினாரு. ஆனால் இப்போ திமுகட்ட வந்துட்டு அவர் நேரடியாக வந்துட்டாருங்கிறப்போ அது ஒரு விமர்சனமாக தானே மாதிரி இருக்குது. சினிமா மாதிரி வீரவசனம் பேசுறதா? நாங்கள் யாரு பேசலை? விஜயகாந்த் பேசலையா? யாரு பேசலை? சரத்குமார் பேசலையா? இப்போ விஜயும் அதானே பேசிகிட்டு இருக்காரு. அது மாதிரி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எமோஷனில் பேசுறது தான். காலப்போக்கில் விஜய் வந்தாலும் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சனாதனத்தை ஏற்றுக்கிட்டா யார் வேணாலும் வந்து ஆதரிச்சு போக வேண்டியதான். இதில் என்ன இருக்கு? அரசியல் எதுவும் நடக்கலாம். அதுதான் நான் சொன்னேன். காங்கிரஸை எதிர்த்து திமுக 18 வருஷம் நடத்தின அரசியலில் வந்து அவங்களே தடம் மாறி காங்கிரஸ் திமுக கூட்டணி உண்டாச்சு. பெரியார் கடுமையாக விமர்சனம் பண்ணார். அப்புறம் 67க்கு பின்னால் பெரியார் தான் எங்களுடைய தத்துவத்தின் வழிகாட்டின்னு அண்ணா போய் நின்னார். அதுக்கப்புறம் வந்து முழுக்க பெரியார் வந்து தன்னுடைய இறுதி காலம் வரை திமுகவை தான் ஆதரிச்சார். திமுக தான் இங்கே வந்து ஒரு தத்துவத்தின் அடையாளமாக இருக்க முடியும், நீங்கள் திமுகவை ஆதரியுங்கள் எனக்கு பின்னாலையும் அப்படின்னு வந்து இறுதி பேரவையிலே சொல்லிட்டு போனார். எதுவும் நடக்கலை, எதுவும் நடக்காம இல்லையே, எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்கு அரசியல். அதனால நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, ஒரு சில விஷயங்களை தவிர. சரி சார், மக்கள் சரி, பாரதிய ஜனதாவே திராவிட இயக்கங்களோட சேரலையா? இன்னைக்கு வந்து விமர்சிக்கிறோம். ஒரு காலத்தில் சேர்ந்தாங்கல்ல, ஏன்? அன்றைய சூழ்நிலை, அன்றைய ஸ்ட்ராட்டஜியில் திமுக ஆட்சி கலைக்கப்படக்கூடிய அபாயம் இருந்தது, கோவை குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல் கொண்டிருந்தது, ஜெயலலிதா அம்மையார் நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தார், அத்வானிகிட்ட வந்து வாக்குறுதியை கேட்டிருந்தாரு திமுக ஆட்சியை கலைக்கணும்னு. அதுக்கு வாஜ்பாய் ஒத்துக்கொள்ளலை. அந்த சூழலில் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அப்போ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதாவோட சேருவது அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஒரு அஜெண்டா அப்படிங்கிற அடிப்படையில் தான் செஞ்சாங்க. கொள்கை அளவில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. மத்தியில் நான் காங்கிரஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நான் பிஜேபி மூவ்மெண்ட்டாக மாறிடுச்சு. எப்படி அரசியல் மாறுது பாருங்க. அகில இந்திய அரசியல்ல வைகோ அடிக்கடி சொல்லுவார் பேசும்போது, நான் காங்கிரஸ் மூவ்மெண்ட், காங்கிரஸ் இல்லாத அணிகளை நான் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி பேசுறவர் இப்ப நான் பிஜேபி மூவ்மெண்ட், பாசிச சக்திக்கு எதிராக அப்படின்னு பேசுறாரு. அதுவும் தேவையான உணர்த்தனை இருக்கு. ஏன்னா பன்முகத்தன்மை, மதச்சார்பற்ற சக்தி,
அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் தான் இருக்கு. சரி, அப்ப இந்த அதையும் சேர்த்துக்க வேண்டியது இருக்கே. இப்ப மக்கள் நீதி மையம் கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா மக்கள் நீதி மையம் எப்படியாக இருக்குது? கட்சியில தொண்டர்கள் இருக்கிறாங்களா? அந்த அளவுக்கு வலிமைப்படுத்த ஒரு அமைப்பா இருக்குதா, கட்சியா இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குது இல்ல சார்? கட்சி அமைப்பு என்பது வலிமைப்படுத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்ப சீமான் 8% வாக்களை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கவுன்சிலர் இருந்திருக்காங்களா? ஒரு கவுன்சிலர் எங்கேயோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஜெயிச்சார், அவரும் போய் திமுக சேர்த்தார். அது தவிர அந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்களா? ஒரு நகராட்சி கைப்பற்றிருக்காங்களா? கட்சி என்பது ஏதோ வந்து பேசிட்டு போறது மட்டும் இல்லைங்க, கள அரசியல் பண்ணணும், மக்களை வென்றெடுக்கணும். அதுக்கெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் போகணும், அந்த அதிகாரங்களை கைப்பற்றணும், மக்கள்கிட்ட அடையாளம் பெறணும். கமலஹாசன் அவர்கள் தானே செய்யணும். கமலஹாசன் அவர்கள் செஞ்சிருக்கிறாரா? இல்ல களப்பணி இல்ல அதை நோக்கி போகல. இல்ல அந்த அளவுக்கு அங்கீகாரம் இல்லைங்கிறதுனால சோர்வாயிட்டார், அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல அவர் எதிர்பார்த்தது நடக்கல, நம்மளே ஜெயிக்க முடியல, நம்ம எங்கிட்ட ஆட்சி நடத்த போறோங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதுவும் உண்மைதானே. அப்போ அவர்கிட்ட ஒரு செக்டார் இருக்குது, அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து ஒரு அடையாள அரசியல் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறாரு. அது ஒன்றும் தவறு கிடையாது. எலைட் மனோபாவம் தான் அவருடைய கட்சியுடைய இந்த நிலைமைக்கு காரணம்னு ஒரு விமர்சனம் இருக்கு. மேதாவித்தனமான அரசியலா? கள அரசியல் பண்ணலை, நான் அதை ஒத்துக்கிறேன். கள அரசியல் வந்து அந்த யாருமே வரல, அந்த இடத்துக்கே வரல. கள அரசியலுக்கு வரல. விஜய் வரல, இல்லை அது மாதிரி கமலும் வரல. அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அதாங்க. அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. சினிமா நடிகராக இருந்துட்டு 60 வயசுக்கு மேலே 65 வயசில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறவர் எப்படி கள அரசியல் வர முடியும்? எம்ஜிஆரா எல்லாரும்? எம்ஜிஆர் கள அரசியல் இருந்தாருன்னா மக்களை பார்த்து தொண்டர்களை பார்த்து மக்களோட மக்களாக இருந்ததுனால அவருக்கு கள அரசியல் தெரிஞ்சுச்சு நிலவரம். கள அரசியல் தெரியாதவருக்கு தான் ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுத்துருக்காங்க திமுக. இல்லை, நீங்கள் சொன்ன மேதாவித்தனமான அரசியலுக்கு ராஜ்யசபா உதவும். கள அரசியலுக்கு எம்எல்ஏ இதுதாங்க சரியா வர்றேன். மேதாவித்தனமான அரசியலுக்கு, இன்டெலெக்சுவல் அரசியலுக்கு ராஜ்யசபா நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஆங்கிலம் தெரியும், உலக வரலாறுகள் தெரியும், இலக்கியம் தெரியும். பாருங்களேன், பிச்சு எடுக்க போறார். எனக்கு நம்பிக்கை இருக்கு, பேசுவார். இது வந்து இன்டெலெக்சுவல் அரசியலுக்கு உதவும். எம்பி வந்து அப்படிதான். எம்பியா இருக்கிறவன் வந்து உலக வரலாறு தெரியணும், நாட்டினுடைய சட்டம் இயற்றுவதற்கான கூறுகளை தெரியணும், அரசியல் சட்டத்தினுடைய மாண்பு தெரியணும், அரசியல் சட்டம் எப்படி அமைக்கப்பட்ட இந்த வடிவம் என்ன, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன, அது பற்றி தெரியணும். அது தெரியும். அது இந்த மேதாவித்தனமான புத்தகங்கள் நிறையா படிப்பாங்கல்ல, அது தெரியும். கள அரசியல் வந்து எம்எல்ஏ, இந்த சேர்மன், உள்ளாட்சி கவுன்சிலர், இதுதான் கள அரசியல். இது வந்து இன்டெலெக்சுவல் அரசியல் வந்து நல்ல அரசியல். அது வந்து அவர் வந்து என்ன வந்து அவர் வந்து நாடாளுமன்றத்தில் 4 பேச்சு பேசினான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வைகோவை நம்ம சொல்கிறோம், அவர் கள அரசியலில் தோற்று போயிட்டார், கட்சி வந்து கரைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னைக்கு வைகோவுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, எப்படி இருக்கு? பாராளுமன்ற மாநிலங்களவையில் பேசுகிற பேச்சு தான் அந்த பேச்சு வந்து அவரை தூக்கி நிப்பாட்டுது. 100 தரம் கூட கொடுத்துருக்கலாம்ங்க. பாராளுமன்ற புலின்னு கூட அவருக்கு பேர் இருக்குது. அவருக்கு புலின்னு இருக்கு. அப்போ நீங்கள் உலக வரலாற்றை, நாட்டினுடைய இறையாண்மையை, அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளை, இந்த நாட்டில் நடக்கிற பல்வேறு விதமான சட்டங்களை அலசி ஆராய்வதற்கு இன்டெலெக்சுவலுக்கு அது பயன்படும். உண்மையிலே அதுக்கான இடமே அதுதான். அங்கே யார் போவா? சிறந்த நாடாளுமன்றவாதி, சிறந்த பேச்சாளர்கள், பத்திரிகையாளர்கள், கலைஞர்கள், இன்னும் வந்து விற்பனர்கள், பெரிய பொருளாதார ஆய்வு பண்ணக்கூட அப்படி தான் அனுப்புவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் அனுப்புனாங்க. இப்போ கட்சி சார்ந்து அதெல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஆள் தேவை இருக்கே. அப்படிலாம் நடிகர் சோழலாம் போனார். எப்படி போனார்? அவர் என்ன பெரிய, அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் அனுப்பி வச்சாங்களே எம்பியா? போனார்ல. சிவாஜி கணேசன் போனார்ல. எதுக்கு போனார்? கலைத்துறைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அதனால சிவாஜி கணேசன் அனுப்புவோம். அப்படி வந்து அனுப்புறது தானே. அதனால் வந்து கமலுக்கு அதுக்கான தகுதியெல்லாம் இருக்குது. மாநிலங்களை உறுப்பினருக்கான தகுதி இருக்குது. அது சைன் பண்ணுவார். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் பேசும்போது பார்ப்போம், கண்டிப்பாக அதுக்கான விடை கிடைக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தவீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.